ஹாய் லோமேஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உனக்கு நான் இப்போ ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரி ஒரு நல்ல ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை பற்றி சொல்லிட்டா? பியர் அண்ட் மீனா. ஒரு ஊரில் ஒரு ஹாஸ்டல் இருந்துச்சு. அந்த ஹாஸ்டலில் மீனான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு அப்பா அம்மாவே கிடையாது. அவள் தினமும் அந்த ஹாஸ்டல்லேருந்து தப்பிக்கணும்னு தான் பார்ப்பான். ஆனால் அவளால் முடியாது. அவள் தினமும் நினச்சிக்கிட்டே இருப்பா, என்னால் இந்த ஹாஸ்டலை விட்டு தப்பிக்க முடியாதுன்னு. அப்போ தான் அவளுக்கு யோசனை வந்துச்சு, நைட் டைமில் எல்லோரும் தூங்கிடுவாங்க, அப்போ நம்ம தப்பிச்சிடலாம் சொல்லிட்டு நைட் டைமில் எல்லோரும் தூங்கின பிறகு அவள் போயிடுவாள். ஆனால் ஒரு சிசிடிவி கேமரால அவள் மாட்டிப்பா. அவள் ரொம்ப பயந்துக்கிட்டே காட்டுக்குள்ளே ஓடினா. ரொம்ப தூரமாக ஓடிட்டா. ரொம்ப தூரமாக ஓடின பிறகு ஒரு பேர் குட்டியை அவள் பார்த்தா. அந்த பேர் குட்டி சொல்லிச்சு, அந்த பேர் குட்டி சொல்லிச்சு, நீ யாருன்னு கேட்டுச்சு. என் பேர் மீனா அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் அவள் சொன்னா, நீ எங்கே போகிறேன்னு பேர் கேட்டுச்சு. அவள் சொன்னா, நான் எங்கள் அம்மா அப்பாவை தேடி போகிறேன், ஏன்னா அவங்க என்னை ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்கன்னு சொல்கிற பிறகு, ஓ அப்படியா, என் அம்மா கூட என்னை குகையில் விட்டுட்டு போயிட்டாங்க, உன் அப்பா அம்மாவையும் என் அப்பா அம்மாவையும் தேடலான்னு சொல்லி போயிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு டைகர் அவங்கள வேட்டையாட போச்சு. ஆனால் பேர்குட்டி அதை தடுக்க போச்சு. அதில் பேர்குட்டிக்கு காயங்கள் பட்டுச்சு. அப்போ மீனா ரொம்ப புத்திசாலியாக ஒரு நெட் ட்ராப்பு உருவாக்கி அந்த புளியை மாட்ட வச்சுட்டா. அந்த புலி என்னை விடுங்க, அப்போ தான் உங்களை சாப்பிட முடியும்னு சொல்லிச்சு. நீ என் ஃப்ரெண்டை அடிச்சல, அதுக்காக இதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டை எடுத்து அந்த புலியோட வாலியே அடித்தோம். அதில் ஒரு அது ரொம்ப வலியில், எனக்கு வலிக்குதே, நீ ஒரு அரக்கி அப்படின்னு சொல்லின பிறகு என்னை விட்டுருங்க சொன்ன பிறகு பேர்கிட்ட சொல்லி அந்த நெட்டை அவுக்க சொன்னான். அந்த நெட்டும் பேரை அவுத்து விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த புலி நான் இந்த இடத்துலையே தலை வச்சு படுக்க மாட்டேன் ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பேரும் மீனாவும் ட்ராவலிங் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அப்போ நாட்கள் கடந்து போச்சு. அப்போ பேரும் மீனாவும் பெரியவங்களா ஆயிட்டாங்க. மீனா சிட்டிக்கு வந்தா. அப்போ ஒரு போஸ்டரில் பார்த்தாங்க, மீனா அப்படிங்கிற ஒரு ஹாஸ்டல் பொண்ணு ஹாஸ்டல்லேருந்து தப்பிச்சிட்டா, அவளை பார்த்தா கூட்டிகிட்டு வாங்க ஹாஸ்டலுக்குன்னு சொன்ன பிறகு, நீ ஹாஸ்டலில் இருந்தவளான்னு பேர் கேட்குது. ஆமாம், நான் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். நான் கேள்விப்பட்டேன் ஹாஸ்டலில் இருக்கிறவங்கெல்லாம் அனாதையாங்க, அவங்க அப்பா அம்மா ஏதாச்சும் ஒரு விபத்தில் செத்து போயிட்டுருவாங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ நீ எங்கேருந்து கேட்டாங்க? நான் ஒரு குகையில் இருந்தேன், என் பக்கத்தில் 2 கரடியோட எலும்பு கூடு இருந்துச்சின்னு சொன்ன பிறகு, உன் அம்மா அப்பாவும் செத்து போயிட்டாங்க, என் அம்மா அப்பாவும் செத்து போயிட்டாங்க, நமக்குன்னு யாரும் இல்லாத சொல்லும்போது பேர் சொல்லிச்சு, நம்ம யாரும் இல்லையா, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம், நம்ம ஒரு அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம்னு சொல்லி முடிச்சாங்க. இந்த ஒரு ஸ்டோரி முடிஞ்சுது. பாய்.